பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்ததற்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம், கவலைப்படாதீங்க. கனவு காண்றதெல்லாம் பகல் கனவாக இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, 200 சீட்ல ஜெயிக்கிறீங்க, கனவுல ஜெயிக்கலாம். நிஜத்துல அதிமுக கூட்டணி தான் 210 இடத்துல ஜெயிக்கும். உண்மைதானே? என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேட்கறதுக்கு? இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. முன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு. கட்டுமான பொருட்கள் இனிமேல் கனவுல தான் வீடு கட்டிக்கும். இனிமேல் கனவுல வீடு கட்டி மகிழலாம். அதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல, நாங்க தனிப்பட்ட முறையில தான் அதிமுக தான் ஆட்சி அமைப்போம் சொல்றாரு. சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், அவர் கட்சி அவர் சொல்லட்டும். அமித்ஷா அர்த்தம் இல்லாம வருது. அதுல பிரச்சனை இல்லை. அதுக்கு எங்களுக்கு அதை எந்த பிரச்சனையும் நாங்க பார்க்கல. நீங்க ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க? இல்லையே, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லையே. நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் வழிகாட்ட போறாரு. எங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க. ஜெயிச்சதுக்கு பின்னாடி ரெண்டாவது விஷயம் சார். ஆமா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுறேன் சார். அவர் சொல்லியிருக்காரு சார். அவரு அமித்ஷா தெளிவா சொல்லியிருக்கிறாரு சார். இந்த கேள்வி ஆட்சி அமைக்கும் சொல்லி இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க வழிகாட்டுங்க சார். நீங்க சொல்றத சார், நான் மீடியா சொல்றத கேக்குறதா அமித்ஷா சொல்றத கேக்குறேன். நாங்க வழிகாட்டு, நாங்க ஆள் கிடையாது. வேற என்ன சொன்னதுக்கு எடப்பாடி மறுப்பு சொல்றாரு. அவர் தெளிவா சொல்றாரு. இது வாதத்துக்காக நீங்க பேசுறீங்க. நான் தெளிவா சொல்றேன், எலெக்ஷன் நடக்கும், திமுக ஆட்சி வந்து அகற்றப்படும். இது எடப்பாடிக்கு வேற கருத்து, அமித்ஷாக்கு வேற கருத்து இருக்கான்னு கேட்கறேன். இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றோம் சார்.